வணக்கம். நேற்று டிடிவி தினகரன் மன்னார்குடியில் எஸ் காமராஜ் ஆதரித்து ஓட்டு கேட்டார். அவர் பேசின அந்த விஷயங்கள் டிடிவி தினகரன் ஆதரவாளர்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிடிவி தினகரனோட ஆதரவாளர்களாக இருந்தீங்கன்னா, அவர் நேற்று குக்கர் சின்னத்துக்காக அவர் ஓட்டு கேட்டு பேசும்போது அவர் சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கார். அந்த விஷயங்களை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத டிடிவி தினகரனோட உண்மையான ஆதரவாளர்களாக இருந்தவங்க சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்காக தான் நம்ம கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து அதிமுக மீட்கணும் தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முளை கயிற்றுல தூக்கில் தொங்குவேன்னு சொன்னார். அதே இடத்துல உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னார். ஒருத்தர் பேசினார், நான் தூக்கில் தொங்குவேன் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சா அப்படின்னு சொன்னார். நீங்கள் ரெடியாக ஒரு கயிறு, ஒரு 4 முளை கயிறை வாங்கி வச்சு அவருக்கு காட்டுங்க, ஞாபகப்படுத்துங்க அவருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னார், அந்த மாதிரி விஷயங்களை சொன்னார். ஆனால் அவர் டிடிவி தினகரன் இப்போ கூட்டணி எதுக்காக வச்சேன் அப்படிங்கிறதுக்கான காரணமும் சொல்லியிருக்கிறாரு. அந்த காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை. இவரும் ஒரு சராசரி சந்தர்ப்பவாதி, ஒரு அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டார் டிடிவி தினகரன். அவர்கிட்ட ஒரு நேர்மை இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம், நம்ம எல்லாருமே ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி 2021 தேர்தலுக்கு முன்னாடியே அமித்ஷா டிடிவி தினகரனை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார். டிடிவி தினகரன் ஓகே தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொன்னார், சசிகலாவுக்கு செல்வாக்கு இல்லைன்னாரு. 2021 ஓபிஎஸ் அங்கே இருந்தார். அதனால ஓபிஎஸும் சசிகலாவை டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரனால அதிமுக பலமடையும், கூட்டணி பலமடையும் அப்படின்னு தான் ஓபிஎஸும் அமித்ஷாட்ட சொன்னார். ஆனால் அமித்ஷா பேச்சையும் கேட்கல. ஓபிஎஸ் அங்கே அமித்ஷாட்ட பேசும்போது அவர் பாஜகவோட ஏஜெண்டாக மாறிட்டார், பாஜகவோட கையாளாக மாறிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வெளியே சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே சண்டை வச்சு அந்த 2021 தேர்தலே 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கும்போது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடி அதிமுக வாங்குன்னு அவருக்கு தெரியும். ஓபிஎஸும் காலியாகட்டும், ஓபிஎஸும் தோக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு அவர் நின்ற போடி தொகுதியில் திமுகவுக்கு ஆதரவாக அதிமுக காரங்களை செயல்பட விட்டார். ஓபிஎஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே ஜெயிச்சார் கடந்த முறையே. இந்த முறை ரொம்ப அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார், அது ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தாராளமாக செலவும் பண்ணுறாரு, செலவும் பண்ணி ஒரு மாதிரி ஜெயிக்கிறதுக்கான இது பண்ணுறாரு. டிடிவி தினகரனை 2021 கூப்பிட்டு வச்சு அமித்ஷா பேசினார். எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கலை. எனக்கு டிடிவி தினகரன்லாம் ஒரு ஆளே கிடையாது. டிடிவி தினகரன் பின்னணியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒருத்தருமே கிடையாது. டிடிவி தினகரன் ஆதரிக்கிறனால நான் ஜெயிச்சு நான் முதலமைச்சர் ஆகணும்னு அவசியமும் கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு செல்வாக்கு இருக்குது, நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னு அப்படி பேசினார்ல. அதுக்கப்புறமா என்ன காரணமாச்சு? இப்போ கூட்டணிக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே எதுக்காக ஓடுறாரு டிடிவி தினகரன்? பயம்தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தாவேகான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு. விஜய் களத்தில் இறங்கிட்டாரு. விஜய்க்கு கூடுற கும்பலை பார்க்கும்போது பயமாக இருக்குது. தனியாக நம்ம வேறு யாரோடையாவது கூட்டணி வைக்கணும். திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கணும். பாஜக தான் இங்கே போய் அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. வேறு கூட்டணி இல்லாமல் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய செல்வாக்கை நிரூபிக்கணும். வாக்கு சதவீதம் அப்படியே இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 8% வாக்குகளை வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு மாநில அந்தஸ்தை வாங்கி உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் கூட்டணியை வச்சுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கணுங்கிறது வெளி வார்த்தை தான். உள் மனசில் அந்த போய் நான் முதலமைச்சராக்கிறதுக்கு கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் களத்துலையும் பார்த்திங்கன்னா இவர் குக்கருக்காக ஓட்டு கேட்குறாரு, இல்லை ஒரே வேனில் 2 பேரும் ஏறி நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எந்த வீட்டில்ப்பா அண்ணன் தம்பி சண்டை இல்லாமல் இருக்குது, பங்காளி சண்டை இல்லாமல் இருக்குதா? இருந்துச்சு, எங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கை தூக்குங்க பார்க்கலாம். யாராவது கை தூக்குங்க. உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி சண்டை இல்லை, பங்காளி சண்டை இல்லை. யார் வீட்டில் இல்லை? எல்லா வீட்லேயும் இருக்குது. மாமா மச்சான் சண்டை எல்லாமே இருக்குது. அப்படி தான் நானும் எடப்பாடி பழனிசாமியும் பங்காளி சண்டை தான் எங்களுக்குள்ள. பிரிஞ்சு கிடந்தோம். இப்போ ஒன்று சேர்ந்துட்டோம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியே உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூப்பிட்டு விட்டார். ஆனால் சில காரணங்களால அங்கனால போக முடியல. அப்போ அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு பேசினார். பீகார் தேர்தலெல்லாம் முடிஞ்சோடனே உங்களை அமித்ஷா சந்திப்பார், பேசுவார், உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காருன்னு சொல்லிட்டு தான் டிசம்பர் 31ஆம் தேதி கூப்பிட்டு வச்சு பேசினார். அப்போ போய் அமித்ஷாட்ட நாங்கள் பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்கிறார். என்ன அந்த டீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிமுக கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும். இது என்டிஏ கூட்டணி, நாங்கள் கூப்பிட்றோம் உங்களை. எடப்பாடி பழனிசாமி உங்களை கூப்பிட மாட்டார், நாங்கள் உங்களை கூப்பிட்றோம். நீங்கள் வாங்க, இந்த கூட்டணிக்குள்ளே நீங்கள் வாங்க. நீங்கள் எங்கள் கூட
கூட்டணி சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு தொகுதியை ஒதுக்குறோம், கௌரவமான தொகுதியை ஒதுக்குறோம், நீங்கள் உங்களுக்கான தேர்தல் செலவு தரணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அப்போ வந்து சசிகலா சிறையில் இருந்தாங்க. 2019 கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபா வாங்கி காலி பண்ணி விட்டார். இப்போ வந்து அவரால் ஒன்றும் பெருசாக பாஜகவோட கூட்டணி வச்சு தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார். அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு பேசினார், பேசி தேர்தலை சந்தித்தார். தேர்தல் செலவு அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. டிடி திறன் கை காசெல்லாம் ஒன்றும் எடுத்து செலவு பண்ணலை. இப்போ இந்த தேர்தலுக்கும் வந்து அவர் எந்த காசுமே எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல, பாஜக தான் கொடுத்துருக்குது. பாஜக அந்த தேர்தல் இதை வச்சுக்கிட்டு இவர் வந்து இப்போ இந்த தேர்தலில் வந்து வேட்பாளரை நிறுத்தி வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கி செயல்படுறாரு. ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சார்ல, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோன்னு சொல்கிறாருல, அதை தான் அவங்களால ஏற்றுக்கவே முடியல டிடிவி தினகரோட நிர்வாகிகள். நேற்று அதுவும் பார்த்திங்கன்னா அவர் டெல்டாவில் அவருக்கு செல்வாக்கான தொகுதி அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள்லேயே வந்து இந்த மாதிரி பேசுகிறது ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அமித்ஷா கூப்பிட்டு வச்சு என்கிட்ட பேசினார், அமித்ஷாவை போய் சந்திக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, என் மேலே எந்த இதுவுமே இல்லை, மடியில் கணம் இல்லை, அதனால் வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டிடிவி தினகரனை கூப்பிட்டு வச்சு மிரட்டி தான் வந்து கூட்டணிகளை கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சா அது தற்கொலைக்கு சமம்னு சொன்னவர். அப்படிப்பட்ட மனுஷனை வந்து தீகாருக்கு போறியா வெயில் காலத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டு தான் அவரை கொண்டாந்து விட்டுருக்குறாங்க. 2 வழக்குகள் அவர் மேலே இருக்குது. ரெட்டையில சின்னத்துக்கு காசு கொடுத்த வழக்கு, அப்புறமா ஹோட்டல் வழக்கு ஒன்று இருக்குது. இது பாஜக கையில் வச்சு தான் கொண்டு வந்திருக்கு. அன்புமணியே அப்படி தான் கூட்டணிகளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்படி பாஜக மிரட்டி தான் ஒருத்தவங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட இனிமேல் நாங்கள் செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டோன்னு சொன்னவர் அவர் வந்திருக்காரு அப்படின்னா எதுக்காக வந்திருக்கிறாரு? அவருக்கு தெரியும் பாஜகவோட கூட்டணி வச்சா சிறுபான்மையினர் வாக்குகள் உழுவாது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சாலுமே அவர் ஏன் திரும்ப கூட்டணி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். இல்லைன்னா அவரையும் சிறையில் தூக்கி போட்டு கட்சி அவர் கையிலேருந்து பிடுங்கிடுவாங்க. இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால அமித்ஷா கூப்பிட்டு டிடி தினகரனை பேசணுன்னா ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம், அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இவருக்கு வந்து சசிகலா முதலமைச்சராகிட்டு போயிட்டு அவங்க கொடுமைப்படுத்தின ஒரு விஷயம்லாம் இவருக்கும் நல்லா தெரியும். ஆனால் இவருக்கு வந்து என்ன கோபம்னா, சசிகலா வந்து 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிரச்சாரம் பண்ணலை. டிடி தினகரனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க சசிகலா. அதனால வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண வரல அப்படின்னு சொன்னதுனால கோபம். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து சசிகலா வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு முடிவுக்கு அவருக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாத மாதிரி ஆக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தார். சசிகலா என்ன செஞ்சாங்க, டக்குன்னு எம்ஜிஆரோட விசுவாசி ஆரம்பித்த கட்சியில் பொதுச்செயலாளராகி அவங்க இந்த தேர்தலை சந்தித்து அவங்க ஒரு சைடு தனி ரூட் எடுத்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. பார்க்கலாம், இந்த தேர்தல் வந்து சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி 3 பேருக்கு ஒரு முக்கோணமான ஒரு விஷயத்த நடக்குது. யாருனால யார் ஓட்டு பிரியுது? டிடிவி தினகரனை கூட்டணிகளை கொண்டு வந்தால் நம்ம தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடம் ஒரு திட்டத்தை போட்டால், திடீர்னு சசிகலா ஒரு கட்சியை பொதுச்செயலாளராகி அவங்க டக்குன்னு களத்தில் இறங்கி அவங்க எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் அவங்களுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது அதிமுகவினரே ரொம்ப குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பாக வந்து இந்த ஓட்டை சசிகலா பிரிப்பாங்க, டிடி தினகரன் எடப்பாடிக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க. ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது இனிமேல் சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சசிகலா வந்து திரும்ப கட்சிகளை சேர்க்கலாம். அது உதயநிதி ஸ்டாலினே சொல்கிறாரு, அந்த அம்மாவை காலை பிடிச்சி தானே பதவிக்கு வந்த, அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணல, அந்த அம்மாவுக்கு இப்போ வந்து நீ வந்து நான் அவங்கள்ட்ட பெரியவங்க அவங்கள்ட்ட ஆசி வாங்கினேன் அப்படின்லாம் சொல்கிறீங்கள, நீ ஏன் அந்த அம்மாவை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உதயநிதியே வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுகிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா விசிகா திருமாவளவன் கோஷ்டி, இது விசிகா காங்கிரஸ் கோஷ்டிக்குள்ளே ஒரு சண்டையெல்லாம் வந்திருக்குது. காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தேமுதிக விசிகா பிரச்சனை ஒன்று ஓடிச்சு. கடலூர் பொதுக்கூட்டத்தில் விசிகா திருமாவளவன் வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்தினார். அப்போ வந்து பிரேமலதாவையும் அறிமுகப்படுத்தினார். எல்லா கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் திமுகவில் இருக்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முத கொண்டு எந்திரிச்சு நின்று அவர் வந்து கும்பிடு போட்டார் மக்களை பார்த்து. சரி, ஒரு திருமாவளவன் ஒரு கட்சியோட தலைவர் அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா ரைட்டு. அதுக்கு வந்து பிரேமலதா பேரையும் சொன்னார். விருதாச்சலம் தொகுதியில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தான் பண்ணார். பிரேமலதா போட்டி போடுறாங்க, அவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
பிரேமலதா உட்காந்துக்கிட்டே சிரித்தாங்க. எந்திரிச்சு அவங்க ஒரு கும்பிடு போட்டுக்கலாம், நீ என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தில் வந்து அவங்க உட்காந்துருந்தாங்க. இது வந்து அப்படி தான் விசிகா நினைக்க வச்சுது. இந்த அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து அப்படி தான் நினைக்க வச்சுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்திரிக்கலை அப்படிங்கிற ஒரு கோபம் விசிகா மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஆச்சு. அப்புறமா அதுக்கு ஒரு விளக்கத்தை வந்து பிரேமலதா கொடுத்தாங்க. நான் அப்படி கிடையாது, எனக்கும் திருமாவளவனுக்கும் இருக்கிற நட்பு வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாது. திருமாவளவன் கேப்டனோட ரொம்ப நம்பிக்கையானவர், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாம போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிடாம போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறாங்க. சரி, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே இருக்கிறது அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து முதலமைச்சர் தான் வந்து வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும். திருமாவளவன் வந்து அவருடைய கட்சி வேட்பாளர்களை மட்டும் அறிமுகப்படுத்திட்டு அவர் உட்காந்துருக்கலாம். எல்லாத்தையுமே இது பண்ணார். அதே சமயத்தில் முதலமைச்சரும் வந்து வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது நான் எந்திரிச்சு நின்று கும்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து எனக்கும் திருமாவளவனுக்கும் புரியும். ஏன்னா நான் எப்படி பண்ணிவிட்டீங்க, திடீர்னு நீங்கள் பாட்டுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்திட்டீங்க, எனக்கு சங்கடமாக போச்சுன்னு அதுக்கப்புறம் பேசினேன். என் பக்கத்தில் தான் அவர் உட்காந்துருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படியாம்மா அப்படின்னு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே பேசினதை பற்றி பேசினாங்க. இதெல்லாம் தாண்டி பிரேமலதா எந்திரிச்சு ஒரு செகண்ட் எந்திரிச்சு நின்று கும்புறதுல என்ன இருக்குது, திருமாவளவன் சொல்லி நம்ம நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவங்க மைண்டில் இருந்தது. இதை அவங்க கட்சிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரேமலதா திருமாவட்ட பேசிட்டாங்க. திரும்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணகிரியில் முன்னாள் காங்கிரஸோட மூத்த தலைவர் தங்கபால் அவரெல்லாம் வந்து ஊத்தகர காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரித்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. அப்போ வந்து அம்பேத்கர் நகர் பகுதியில் வந்து அவர் பிரச்சாரம் வந்து போகலை, வண்டியை திருப்பு அப்படின்ட்டார். என்னடா இது, நாங்கள் என்னடா பண்ணோம், ஏன்டா எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் இது பண்ண மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு விசிகா கட்சி அந்த பகுதியில் இருக்காங்க, அம்பேத்கர் நகருக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. காங்கிரஸ் நிர்வாகியோட வாக்குவாதம். தங்கபாலி ஏன் எங்கள் ஏரியாவில் பிரச்சாரம் பண்ண வர மாட்டாரா, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமான சண்டை காங்கிரஸ்காரங்களுக்கு விசிகாவுக்கும் ஒரு சரி. இப்போ தான் கடலூரில் வந்து தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் சண்டை. நடா இது விசிகா போகிற இடமெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருமாவளவனுக்கு வந்து ஃபோனை போட்டு சொல்லிட்டாங்க. திருமாவளவனுக்கு பயங்கரமான டென்ஷன், என்னையே அப்படி பண்ணுறீங்க, என்ன கூட்டணி கட்சிக்குள்ளே என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க விளக்கிட்டு நம்ம வந்து கூட்டணி கட்சிகளை ஜெயிக்கிறதுக்காக நம்ம வந்து வேலை பார்த்து தான் ஆகணும், வேலை பார்க்கணும், அதுதான் உண்மையான கட்சிக்காரனோட அழகு. நீங்கள் இப்படி பண்ணுறது சண்டை போட்டுக்கிறது நமக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கம், கட்சிக்கு அசிங்கம் அப்படிங்கிறத ஏன் நீங்கள் உணர மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இதனால் தேர்தல் நேரம் அப்படிங்கிறனால யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியல, இல்லைன்னா நடவடிக்கை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பேசியிருக்காரு. பார்க்கலாம், 5 பேர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த 2 கருத்துக்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.